ஹாய் கைஸ், இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன செய்ய போகிறாங்கன்னா முறுத்தப்பா. அதுக்கு 1/2 கிலோ வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அதோட 2 கேரட்டையும் கட் பண்ணிக்கிட்டாங்க. இதுதான் முறுத்தப்பாவுக்கு தேவையான அளவுக்கு மைதா மாவு பிணைஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றணும். அதில் வெங்காயத்தை நல்லா பொடிசாக அரிஞ்சு போடணும். நான் தானே அரிஞ்சேன், என் தங்கச்சிலாம் சும்மா வேஸ்ட்டு. சோத்து மூட்டை நல்ல முறுத்தப்பாவை அடிச்சு விட்டுச்சு. இது என்னம்மா வதங்குற மாதிரியே தெரியல, இவ்வளோ நேரம் ஆகுது. எங்க அம்மா சொன்னாங்க வதங்க லேட் ஆகுமா, இல்லை உப்பு போட்டா சீக்கிரமா வதங்கிடுமா. கிடைக்கிறா போங்க. இதுல நல்லா நைஸா சாப் பண்ணி வச்சிருக்க கேரட்டையும் அரிஞ்சு போட்டு நல்லா வதக்கணும். அதோட 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர், ஃபைனல் டச்சா நம்ம என்ன பண்ண போறோம்னா 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்க போறோம். எங்கள் பாப்பாக்காரங்க பயணத்துலேருந்து மேகி கட்டைன்னு சொல்லுவாங்க, அது கொண்டு வந்திருக்காங்க. அதையே எங்கள் அம்மா போட்டாங்க. உங்கள் வீட்டில் இல்லைன்னா பரவாயில்லை, அதுக்கு நீங்கள் கரம் மசாலா போடுங்க. 2 முட்டை உடைச்சி விட்டுங்க. முட்டைப்பாக்கு டேஸ்ட்டே அந்த முட்டை தான். இந்த வெங்காயம் முட்டை அப்படியே வச்சு சாப்பிடும் போது வாவ். கல்ச்சரா போறவன் வேற ஒரு முட்டைப்பாவை கூட நிம்மதியா செய்ய விட மாட்டேங்கிறான். நம்ம நைஸாக கொரியாண்டர் லீஃபை கட் பண்ணி போடணும். எனக்கு இதோட தமிழ் பேர் மறந்துருச்சுங்க. இது கொரியாண்டர் லீஃப் தானே, அதான் நினைக்கிறேன். வாவ், முட்டைப்பாக்கு வைக்கிற உள்ளடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ முட்டைப்பாக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிற பேடாவை அம்மா வளர்க்க போறா. நம்ம அம்மாவை போய் டிஸ்டர்ப் பண்ண போறோம். வேற வேலையே இல்லை. அவள் அப்பாக்காரங்கள்ட்ட சொன்னாதான் அவன் திருந்துவான் போல இருக்கு. ஏதாச்சும் போனை தூக்கிட்டு வந்துடுறது. போனை இந்த காலத்து பிள்ளைகளும் போனை கட்டிக்கிட்டே அழுவுதுவோமா. சரி, உமா சொல்றத காதுல வாங்க வேணாம். வளர்த்த பேடால உள்ளடத்தை வச்சு நல்லா மூடிக்கணும். என்ன இவ்வளோ நேரம் ஆக்குறாங்க உமா, இதெல்லாம் கட் பண்ணி வைக்கலாம். மறந்துட்டேன், பரவாயில்ல, நீங்களும் பாருங்க. இப்போ முட்டைப்பாய் எடுத்து எண்ணெயிலே பொரிக்கணும். எல்லார் வீட்லேயும் தோசைக்கல் எப்படி இருக்கு, எங்கள் வீட்டில் எப்படி இருக்கு பாருங்க. நாங்கள் குளிக்காட்டி எங்கள் அம்மா அவ்வளோ பேசுகிறாங்க. ஆனால் தோசைக்கல்லை மட்டும் குளிக்காமல் இவ்வளோ கஷ்டமாக வச்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இவ்வளோ நாள் உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு எங்கள் அம்மாட்ட திட்டு வாங்கி உங்களுக்கு வீடியோ போட்டேன்னு.